திருமணத்திற்கு போக முடியவில்லை என்றாலும் ஒருவர் இறந்த செய்தி கேட்டு கடைசியாக செய்யும் ஈம சடங்கிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதுண்டு. மனிதனின் கடைசி காலத்தில் செய்யக்கூடிய இந்த ஈம சடங்கை செய்யக்கூட ஆளின்றி பல ஆதரவற்ற சடலங்கள் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் கிடக்கின்றன. இதுபோன்ற ஆதரவற்ற சடலங்களை மாலை மரியாதையுடன் அடக்கம் செய்ய கோவையில் இயங்கி வரும் தோழர் அறக்கட்டளை முன்வந்துள்ளது. 2004ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 800க்கும் மேற்பட்ட சடலங்களை அடக்கம் செய்துள்ளன. தோழர் அறக்கட்டளை கடந்த 6 ஆண்டுகளாக இந்த பணியை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 11 உடல்கள், இதுவரை 840 உடல்களை தோழர் அறக்கட்டளை மூலமாக நாங்கள் அடக்கம் செய்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இங்கே இருந்து வெறும் 7 மாநிலங்களிலே வந்து இங்கே இறந்து போகின்ற உடல்கள், பீகார் மாநிலத்திலிருந்தே வந்த உடல்களை நாங்கள் பீகார் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கிற பணியும் செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இதுவரை இரத்த தானமாக 16,000 யூனிட்டுகள் ரத்தத்தை இந்த கோவை வாழ் மக்களுக்கு வழங்கி இந்த தோழர் அறக்கட்டளை பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதிச் சடங்கை கடமையே என்று செய்யாமல் அந்தந்த சடலங்களுக்கு உரிய மரியாதையோடு அடக்கம் செய்கின்றனர். இந்த இயக்கத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் தயக்கமின்றி முழு மனதோடு ஈடுபடுகின்றனர். பிணங்களை எடுக்கிறது பெண்கள் அலோவ் பண்றதே கிடையாது. அதுக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் பெண்களுக்கு எல்லா துறைகளும் சமம் தான். பெண்களால எல்லாமே சாதிக்க முடியும். இந்த இதுலயே எங்களால எல்லா விதத்திலயும் ஆண்கள் துணிகளா செய்ய முடியும்ன்ற எண்ணத்தோட தான் நாங்க இந்த பெண்களை ஊக்குவிக்கும் விதமா நாங்க இதுக்குள்ள வந்திருக்கோம். எங்களை பார்த்து மற்ற பெண்களும் முன்னாடி வரணும். கோவை அரசு பொது மருத்துவமனையில் இருந்த 11 சடலங்களுக்கு உரிய மரியாதையுடன் இறுதி சடங்கை செய்தனர். இந்த சேவை மிகவும் மகத்தான சேவையாகும். இந்த சேவையை கோவை மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனவார நாளத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பாராத விதமாக இறந்து போன இந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையட்டும். இதுபோன்ற காரியங்களை கடமையாக செய்பவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும்.